உங்க பிசினஸ்ல ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய என்கொயரியை எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு ஃபிட்டிங்கோ இல்லைன்னா சர்வீஸ்க்கோ வந்து ஒரு பர்சன் அலோகேட் பண்றதுக்கு நீங்க மேனுவலா நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து ஷார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஓடோல ஹெல்ப் டெஸ்க் அப்படின்ற மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய என்கொயரிஸ் வந்து நமக்கு வந்து அலோகேட் ஆகும், கரெக்ட்டுங்களா? ஸோ ஏதாவது சர்வீஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இஷ்யூலாம் நம்ம வந்து இங்கே வந்து நியூவாக நம்ம வந்து புக் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து அதுக்கு எக்ஸாம்பிளாக நான் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து இங்கே வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் யார், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்தாச்சு, ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து மடிக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளான்ட் இன்டர்மேஷன் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஃபீல்டு சர்வீஸ் டாஸ்க் அப்படின்ற ஒரு டாஸ்க் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ வந்து பாருங்க நான் இதை கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ கிரியேட் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நமக்கு ஃபீல்டு சர்வீஸ் அப்படின்ற மாடியூல் ஒன்று இருக்குது ஓடோல. ஸோ இந்த ஃபீல்டு சர்வீஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபீல்டு சர்வீஸ் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஃபில்டரை வந்து நான் ஃபுல்லாகவே எடுத்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 5 HP மோட்டார் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான அந்த ஃபீல்டுக்கு சர்வீஸ்க்கான அந்த இது வந்து நமக்கு வந்து இங்கே கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை யாருக்கு ஒரு டெக்னீஷியன் பர்சன் யாரை வந்து நம்ம அலோகேட் பண்ணணுமோ அலோகேட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளான் டேட், என்னைக்கு வந்து இந்த சர்வீஸ்க்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுறோம், எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் பிளான் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான அலோகேட் டைம் எவ்வளோ ஹவர்ஸ் அப்படின்ற மாதிரியும் நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்க முடியும், ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம என்ன டீம் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி டீம் வைஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து இல்லை ப்ராடக்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா ப்ராடக்ட் வைஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் லிஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வரோம். நீங்கள் ஆல்ரெடி ஹெல்ப் டெஸ்கில் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதை வச்சு இங்கே வந்து கஸ்டமர் இது எடுத்துகிட்டு வரோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேப் வியூஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கஸ்டமரோட லொக்கேஷன் வச்சு நம்ம மேப் வியூவும் பார்த்துக்க முடியும். தென் அதுக்கப்புறம் காண்டாக்ட் நம்பர், அவங்களுக்கு நம்ம ஏதாவது சேல் ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து அதை வந்து மெர்ஜ் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர் வாரண்டியில் இருக்கா இல்லை வாரண்டி இல்லையா அப்படின்றதையும் நம்ம வந்து இங்கே கிளிக் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து இங்கே வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சர்வீஸ் போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து நிறையா அந்த ஃபஸ்ட்டு ஒரு போன உடனே அங்கே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபோட்டோ அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளால ஃபோட்டோ அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் ஆஃப்டருக்கு சர்வீஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய ஃபோட்டோஸும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஷீட்டு, அந்த டெக்னீஷியன் பர்சன் வந்து எவ்வளோ நேரம் வந்து அங்கே ஒர்க் பண்ணாங்க அப்படின்றத நம்ம வந்து இங்கே கொடுத்துக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்டாஸ்க், இப்போ வந்து அந்த ஒர்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சப்டாஸ்க் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இங்கே ஏர்லைன் கொடுத்து நம்ம வந்து சப்டாஸ்க் கொடுத்துட்டு ஸோ அந்த சப்டாஸ்க்கு இன்னொரு பர்சனுக்கு அலோகேட் பண்ணணுமா, ஸோ அதுவுமே நம்மளால பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு இந்த ஒர்க்குக்கு வந்து இப்போ நான் சும்மா ஒரு நியூ ஒர்க் அப்படின்ற மாதிரி சர்வீஸ் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ரெண்டு பேரும் அதுக்கு வந்து நான் வந்து அலோகேட் பண்ணுறேன். அதுக்குமே நீங்கள் வந்து சப்டாஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சப்டாஸ்க்கு நீங்கள் யாரை அலோகேட் பண்ணுறீங்க, அவங்க அது எப்போ பிளான் பண்ணுறோம், ஸோ எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும், தென் அதோட கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து நோட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு மெயின் டாஸ்க்கு அதுக்கு உள்ளே இருக்கிற சப்டாஸ்க்கு முதற்கொண்டு நீங்கள் வந்து ஒரு பர்சனை வந்து டிஃப்ரெண்ட் எம்ப்ளாயை வந்து நீங்கள் வந்து அலோகேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நம்ம ஃபீல்டு சர்வீஸ்க்கு போகிற பர்சனுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பிளான் படி ஒரு ஒரு டேட் வைஸ் நீங்கள் வந்து பிளான் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா, அசைன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து அங்கே மொபைல்லே வந்து இன்னைக்கு டேட்டுக்கான எந்த சர்வீஸ்க்கு வந்து நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஈஸியாகவே பார்த்துக்க முடியும். ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீஸ் வந்து நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா அதே மாதிரி கஸ்டமருக்கு கொடுக்குற எல்லா என்கொயரியும் நம்ம வந்து சீக்கிரமாகவே சார்ட் அவுட் பண்ணும்போது நம்மளோட பிஸ்னஸ் growth இன்னுமே அதிகமாகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது மாதிரி மோர் அப்டேட் வேணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.